Hello guys, welcome back to Photography Tamizha YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா PICSartல வந்து ஒரு கிரியேட்டிவான போட்டோ வந்து எப்படி எடிட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். PICSart appல சூப்பரான வேற லெவலான போட்டோஸ் வந்து எடிட் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டியுண்டு சின்ன வேற லெவல் ஸ்மால் லைட் அந்த மாதிரி ஒரு போட்டோ எடிட் பண்ண போறோம். ஒண்ணுமே இல்ல, நம்ம போட்டோவை கட் பண்ணிட்டு நம்ம போட்டோல இருக்க இந்த ஷர்ட் எல்லாம் என்ன பண்றோம் அப்படினா ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுல ஒரு கோடை மட்டும் போட்டு சூப்பரா வந்து எடிட் பண்ண போறோம். அது எப்படி எடிட் பண்றது, எப்படி கலர் கரெக்ஷன் பண்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் PICSart ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணனும் பேசிக்கான கலர் கரெக்ஷன் ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட்க்கு எக்ஸ்போஷரை செட் பண்றீங்க. இதுல வந்து black வந்து கம்மி பண்ணிக்கோங்க, white வந்து கூட்டிக்கோங்க, ஷேடோ வந்து கூட்டிக்கோங்க, ஹைலைட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு பேசிக்கான கலர் கரெக்ஷன் இதுதான். அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினா இதுல வந்து இரண்டாவதா இருக்கு பாத்தீங்களா ஒரு டெம்பரேச்சர் ஆப்ஷன். சோ இத கிளிக் பண்ணீங்க அப்படினா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கலர் வீல் இருக்கும். சோ அத கிளிக் பண்றீங்க. இதுல வந்து ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்றீங்க, லூமினஸ் அப்படின்றத கூட்டிங்க அப்படினா ஃபேஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் பிளாக் எனக்கு தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சம் பிளாக்கை கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணுறீங்க, ஷார்ப்பனிங் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்க, கூட்டுறீங்க. ஃபோட்டோ வந்து நல்லா ஷார்ப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாஸ்கிங் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது பாருங்கள். உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த இடமெல்லாம் ஷார்ப்பாக இருக்கணுமோ அந்தந்த இடமெல்லாம் கேட்கும். ஸோ அந்த எட்ஜஸ் மட்டும் ஷார்ப் ஆயிரும், ஷார்ப் பண்ணிங்க கூட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லாவே ஸ்மூத் ஆயிரும். நான் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இது சேஞ்ச் ஆனது. ரொம்ப ஒயிட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஒயிட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஷேர் அப்படின்னு கொடுக்குறோம், சேவ் டு டிவைஸ்ன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் PICSartல எடிட் பண்ண போகிறோம். PICSartல ஃபோட்டோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் கீழே எப்படியே தள்ளிட்டு வந்து இதில் ட்ராவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ட்ராவை கிளிக் பண்ணுறீங்க, மறுபடியும் அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லேயர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கீழே இருக்கிற ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எரேசர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் செலக்ட் பண்ணுற இந்த ப்ரஷ் இருக்குது பாருங்கள், மேலே இருந்து 3வது இருக்க ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல இருக்க நீல கலர் புள்ளி இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி ஸ்பேஸிங்கை வந்து ரெண்டுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்படி எரேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து எரேஸ் ஆகும். ஸோ இது வந்து PNGயாக சேவ் ஆயிரும். ஃபுல்லாக வந்து நான் வந்து இப்போ எரேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க ப்ரஷ் செலக்ட் பண்ணி சைஸை கூட்டிக்கிறேன். இப்படி ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க 3 புள்ளியை கொடுத்துட்டு சேவ் இமேஜ் அப்படின்றதுல இந்த சேவ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து PNGயாக மாறிடும். PICSart ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுக்குறீங்க. ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க டிரான்ஸ்பரண்டான அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ட்ராவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ட்ராவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து இந்த பக்கம் ஒரு லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை லேயரை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ லேயர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க என்னோடய பேக்ரவுண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு க்ரோப் பண்ணி இந்த அளவுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் மேலே இருக்க ஒரு ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு எம்டி லேயர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கீழே வந்து ஆட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட PNG கிரியேட் பண்ணி வச்சுருந்த PNG வந்து அதில் இருக்கும். ஸோ உங்களோட PNG வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய PNG செலக்ட் பண்ணி டிக் பண்ணி கொடுத்துக்கிறேன். டிக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் அதோட எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற சைஸை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இருந்தால் ஓகே அப்படின்னு பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஸ்க்ரீனில் டச் பண்ணோன்னா அது வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு எம்டி லேயர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ப்ரஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ரஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக இருக்கணும். இந்த மேலே இருக்கிற 3 புள்ளி இருக்குல்ல, ஹார்ட்னஸ் வந்து ஒரு 90, 92 இருந்தால் கூட ஓகே தான். செட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கலர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு வெள்ளை கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை கலர் சூஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஃபோட்டோ ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் வரைய ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பிக் வந்து இப்போ நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஃபோட்டோவில் இருக்க ஷார்ட்டை வந்து நான் வந்து டெலீட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா அந்த லேயரை கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு மறுபடியும் லேயரை தள்ளணும், உள்ளே போயிடும். எரேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்போவும் செலக்ட் பண்ணுறேன் இந்த 3வது டூலை செலக்ட் பண்ணுறோம். ஸ்பேஸிங் 2 செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்படி ஜூம் பண்ணுறோம். ஜூம் பண்ணிட்டு எரேஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து ஃபுல்லாகவே டெலீட் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக நான் எரேஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் இந்த மேலே இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ்னு கொடுத்துட்டோம்னா சூப்பரான வேறு லெவலான டிரான்ஸ்பரண்ட் ஷர்ட் ஃபோட்டோ எடிட்டிங் நம்ம பண்ணிடலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த சிம்பிளான சூப்பரான எடிட்டிங்கை நீங்களும் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். நிறையா லைக்ஸ் வரும். ஏன்னா இது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிறனால. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இந்த வீடியோ பெறுவது தமிழ் டேக்கர். டாடா பை பை see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டை பற்றின பழைய வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.